நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் கடந்து வாங்கப்பா, உங்களை அழைக்கிறோம்ப்பா. ஆசையோடு வாஞ்சையோடு நீங்கள் என்ன பேசுகிறீர் என்பதை கேட்க வாஞ்சையோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற சத்தியத்தை நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்வீராக ஆண்டவரே. உடைய வசனம் துளி துளியாய் ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவரே, அதை அவளை உயிர்ப்பிக்கட்டும். ஆவியானவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை 1 நாளாகமும் 17வது அதிகாரம் அதன் 17வது வசனத்தின் கடைசி வரி. 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி வரி. என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு ஒன்றுக்கும் உதவாத குப்பையில் நான் இருக்கிறேன், நான் சிறுமை எளிமையுமானவன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஒருவேளை தாழ்த்தி கொண்டு இல்லை மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டது நிமித்தமாக புலம்பிக் கொண்டிருக்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை எப்படி பார்க்கிறாராம்? என்னை உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி உங்களை உலக மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், அவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை தாழ்வாக நினைக்கலாம், துச்சமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாராம்? மகா மேன்மையான சந்ததியின் ஒரு பெரிய சந்ததியில் ஒரு மேன்மையான இடத்துல அவருடைய பிள்ளையாக உங்களை உயரத்தில் வைத்து அவர் உங்களை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். யாரும் உங்களை பார்த்து இதை சொல்ல மாட்டார்கள். நீங்கள் குடும்பத்துக்காக கடினமாக உழைக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்காக யாருக்கெல்லாம் நீங்கள் பாடுபட்டாலும், யாருடைய நன்மைக்காக பாடுபட்டாலும் எந்த மனுஷனும் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆனால் தேவன் உங்களை பார்த்து, உங்கள் உள்ளத்தை பார்த்து, உங்கள் இருதய குமுறலை பார்த்து, உங்கள் நிலைமையே, நடப்பு நிலைமையே, நீங்கள் மனிதரால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சிறுமையும் எளிமையுமாய் இருக்கக்கூடிய அற்பமாய் எண்ணப்படுகிற நிலைமையை பார்த்து உங்களை சொல்கிறார், நான் உன்னை மகா மேன்மையின் சந்ததியான் மனுஷனாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம்தானே? இந்த வார்த்தையை வேதத்திலே ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? தாவீது ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஆண்டவருக்கு 1 நாளாகவும் 17வது அதிகாரம் முழுவதும் நாம் பார்த்தோமானால் அவர் சொல்லுகிறார், நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், எனக்கு ஆண்டவருக்கு அதே போல் ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலைகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவன் நாத்தானோடு பேசி இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். அங்கே எப்படி ஆண்டவர் அவனை மகா மேன்மையின் சந்ததியாக உருவாக்கினார் என்று நாம் பார்த்தோமானால் 1 நாளாகவும் 17:7 வசனத்தில் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகி இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாசனாகிய தாவீதை நோக்கி, தாவீதுங்க இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. உங்கள் பேரை போட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை இஸ்ரவேலின் அதிபதியாக இருக்கும்படி எல்லா ஜனத்துக்கும் என்பது குடும்பத்தில், வேலை பார்க்கும் இடத்துல, இல்லை நீங்கள் இருக்கிற ஐக்கியத்தில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்களை அதிபதியாக இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆடுகளின் பின்னே நடந்த ஏதோ ஒரு சிறிய ஒரு நிலைமையில், எளிய நிலைமையில் இருந்த உங்களை அவர் என்ன செய்கிறார்? அதை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து. எப்படி தாவீது போன இடத்துலலாம் அவன் சவுல்
துரத்தப்பட்டு மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் ஓடி ஓடி ஒளிந்து அவன் ஓடின இடங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை காப்பாற்றினார். அதே போல் அன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போன எவ்விடத்திலிருந்து மனிதர்களுக்கு அஞ்சி நீங்கள் ஓடி இருக்கலாம். இவர்களை பார்த்தால் இந்த கேள்வி என்னை கேட்பார்களே, இந்த வார்த்தை இந்த கேள்வி என்னை காயப்படுத்துமே என்று சொல்லிக்கூட நீங்கள் மறைந்து ஒளிந்து போயிருக்கலாம். அவர்களை பார்க்கவே கூடாது, பார்த்தால் இந்த கேள்வியை கேட்பார்கள், இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், பார்க்கவே வேண்டாம் என்று சொல்லிக்கூட நீங்கள் பதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இப்படி போன மறைவிடங்களில் இருந்து அந்த இடங்களெல்லாம் யார் உங்கள் கூட இருக்காரா? ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அவன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, தாவீதுக்கு சொன்னது போல தாவீதின் சத்துருக்களையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? நிர்மூலமாக்கினார். தாவீதுக்கு சவுல் குடும்பத்துக்கு என்ன செய்து? யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது. சவுல் குடும்பத்தாரை என்ன செய்தாங்க? பலவீனப்பட்டு போனாங்க. தாவீதோ வர 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 என்ன செய்தான்? பலத்தான். அதுபோல் ஒருவேளை உலக மனிதர்கள் சத்துரு உங்களோட எந்த ரூபத்திலையும் போராடலாம். உங்களை அழித்து விட வேண்டும், உங்களை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி போராடலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக என்ன செய்து? நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களை நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதுக்கு எங்கள் வேதத்திலே அதிக தடவை பேசப்படுகிற ஒரு கேரக்டர் எதுன்னு பார்த்தா அது தாவீது. தாவீது தாவீது தாவீதின் சந்ததியிலான் இயேசு கிறிஸ்தே வந்தார். இவ்வளவு பெரிய தயையை தாவீதுக்கு பாராட்டி விட்டு தான் அங்கே அந்த 1 நாளாகும் 17 அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து இவ்வளவு காரியங்களை சொன்ன ஆண்டவரை பார்த்து தான் அங்கு தாவீது சொல்லுகிறார், தேவனே, இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்றும் தேவனான கர்த்தராகிய நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அவருடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு பல தீர்க்க தரிசன பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்னதை பார்த்தவர் சொல்லுகிறார், இதுவரை நான் நடந்து வந்ததுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, என் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பெரியோர்களை நாமத்தை ஒத்த நாமத்தை அவன் ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து அவனை எடுத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் அந்த தாவீதை ஆண்டவர் எடுத்து அவனை பெரியோர் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கே அவனை ராஜாவாகி பெரியோர்களை நாமத்துக்கொத்த ஒரு நாமத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை எப்படி பார்த்தாராம்? மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். அதே போல தான் உங்களுக்கு தாவீதுக்கரில் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வசனம் 7-8 நம்ம பார்த்தோமே, ஆடுகளின் பின்னே நடந்த அவனை எடுத்தது போல உங்களை ஆண்டவர் எடுத்து போன எல்லா இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றி உங்கள் கூடவே இருந்து சத்துருக்களை எல்லாம் உங்களை நிர்மூலமாக்கி உங்களுக்கு விரோதமாக போராடுகிற வியாதி, இன்னும் பண பிரச்சனை, கடல் பிரச்சனை என்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் நிர்மூலமாக்கி பெரியோர் நாமத்துக்கொத்த நாமத்தை உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கு ஆண்டவர் என்று கொடுப்பேன் என்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை அவ்வளவு பெரிய மகா மேன்மையின் மனுஷனாக உங்களை பார்க்கிறாரே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுக்கு 3 குழந்தைகள் இருந்தார்கள். அவர் எளிய குடும்பம், சிறிய குடும்பம். அவர் ஒரு சிறிய வேலை செய்து, தகப்பன் மாத்திரம் வேலை செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் அப்படியே படிக்க வைத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஒரு பக்தியுள்ள மனுஷன். அவர் தாயாரும் ஒரு பக்தியுள்ள அவர் தாயார் 2 பேரும் இணைந்து எப்பொழுது பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து செல்வது, குடும்ப ஜபம், வீடு, உபவாச ஜபம், அப்படி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களே அவள் வளர்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கென்று பெரிதாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர்கள் பிடித்து கொண்டது யார்? இயேசுவை மாத்திரம் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்வார்களா, நான் உங்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை, நான் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுகிறேன். எல்லாவற்றையும் அவர்கள் பலவீனப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார்கள். இயேசுவுக்காக எல்லா நேரத்தை செலவழித்தார்கள். வீட்டில் செலவழிக்கிறதை விட ஆண்டவரோடு ஆண்டவருக்காக அநேக காரியங்களை இவர்கள் செய்யும் பொழுது பிள்ளைகளை பார்த்து சொல்வார்களா, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பாய் என்று சொல்லி அந்த தகப்பன் அடிக்கடி அந்த பிள்ளைகளிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாரா. அப்படியாக நாட்கள் கடந்தது. பிள்ளைகள் வளர்ந்தார்கள், அவர்கள் படித்தார்கள், நல்ல வேலைக்கு வந்தார்கள். தகப்பன் கடந்து சென்று விட்டார், அவர் உலகத்தில் இல்லை, தாயார் மாத்திரம் இருக்கிறார்கள். ஆனால் இன்று பார்த்தோமானால் அந்த பிள்ளைகள் உண்மையிலே இந்த அந்த வசனம் சொன்னது போல மகா மேன்மையின் மனுஷன சந்ததியாக நீர் அவர்களை பார்த்தீர்னு சொன்னது போல ஆண்டவர் அன்றைக்கு அந்த தகப்பனாரே அப்படி மகா மேன்மையின் சந்ததியாக தெரிந்து கொண்டதனால் பூமியில் இருக்க பெரியோர்களை நாமத்துக்கொத்த நாமத்தின்றி உண்டாக்கி பிள்ளைகளெல்லாம் அன்றைக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டு உலகத்தில் பெரிய இடங்களில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவளை பார்க்கிறவர்களெல்லாம் உன் தாயார் ஆலயத்தில் வந்து எப்பொழுதும் ஜெபிப்பார்கள்
செய்வார்களே, உன் தந்தை இப்படியாக ஆண்டவருடைய வேலையே செய்வார்களே, அதனால் தான் நீங்கள் இன்று இப்படியாக பிழைத்து இப்படியாக சுகித்து நன்றதாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாரும் அவர்களை வாழ்த்தக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் இன்று உங்களை மகா மேன்மையின் சந்ததியை பார்த்து விட்டார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும். ஆண்டவர் உங்களை கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மகா மேன்மையின் சந்ததியாக ஆண்டவர் பார்க்கிறார். ரெண்டாவதாக உங்கள் சந்ததியை எப்படி இன்னும் வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை மகா மேன்மையான சந்ததியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னும் உங்கள் சந்ததியை ஆண்டவர் எப்படி வைப்பேன் என்று சொல்லுகிறான்னு பார்த்தா, நட்சத்திரங்களைப் போல இருக்கும் சந்ததியாக. நட்சத்திரங்கள், அந்த பெயரை கேட்டாலே எனது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். எவ்வளவு உயரத்தில் வானத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது என்ன செய்கிறது? அழகாக பிரகாசிக்கிறது. அது இரவு பொழுதிலே வானத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த சந்தோஷங்கள் அதை நம்மால் எண்ண முடியாது. இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மகா மேன்மையின் சந்ததி, உன்னையும் பார்க்கிறேன், உன் சந்ததியை நான் மகா மேன்மையாக பார்க்கிறேன். அடுத்ததாக நான் உன் சந்ததி எப்படி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று பார்த்தோமானால், ஆதியாகமம் 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, யாரை? ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே அழைத்து, அவனுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவர்களை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நட்சத்திரங்களைப் போல உங்கள் சந்ததி இருக்கும், பிரகாசிக்கும். அது சுடர்களைப் போல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள சுடர்களைப் போல என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வசனங்களை போதித்து ஆண்டவருக்குள்ள அவர்களை நடத்துவீர்களானால் அவர்கள் ஞானவான்களாக எங்கிருந்தாலும், அவர்கள் இந்த தேசத்தில் மாத்திரமல்ல, வெளி தேசங்களிலும், இந்த இந்தியாவில் எல்லா மூலை முடுக்குகளிலும், பல மாநிலங்களிலும் உங்கள் பிள்ளைகள் கடந்து சென்று அவர் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். எப்படி ஆண்டவர் தேவன் சொல்லுவார், பின்னதாக நம்ம ஆபிரகாமை பார்த்தோமானால், நீ உன் பிள்ளைகளுக்கு கட்டளையும் நீ நியாயத்தையும் கற்றுக் கொடுப்பாய், அதனால் தான் உனக்கு இந்த கிருபைகளான் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை, இயேசுவை நீங்கள் ஊட்டி ஊட்டி நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல என்ன செய்யும்? அது பிரகாசிக்கும். எவ்வளவு சந்தோஷம்! உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று ஜொலித்தால் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சந்ததியும் ஆண்டவர் சொல்லுகிறார் அது வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்லுகிறார் ஆண்டவர், உங்கள் சந்ததி எப்படி இருக்கும்? விளக்காய் இருக்கும் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 11:36 என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சந்ததி, தாவீது வம்சத்தில் தாவீதினுடைய குமாரன் சாலோமனை அவர் விளக்காக கட்டளையிட்டார். அதன் மூலம் பெரிய ஆலயத்தை கட்டினார் ஆண்டவர். இந்த ஆலயம் எல்லாராலும் பிரிவிக்கப்படுகிற ஒரு ஆலயமாக இருந்தது. அவனுடைய தாவீது மேலே இறக்கம் வைத்து அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் அது அந்த ராஜாக்கள் குறையாதபடிக்கு தாவீதின் முகத்துக்காக ஆண்டவர் செய்தார். அதே போல் உங்கள் விளக்கும் என்றைக்கும் அணையாது இருக்கும். அது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் தேவன், என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை இருளடைந்து காணப்படுகிறேன்னு சொல்லி கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் சமூகத்தில் தாசனாய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு, என்னாலும் உங்கள் பிள்ளைகள் விளக்காக அவள் உங்களுக்கு மாத்திரமல்ல, விளக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும்போது அது அநேகர் அந்த வெளிச்சத்தில் களி கூறுவார்கள். அதே போல் உங்கள் சந்ததி அது என்னாலும் நிலைத்து இருக்கும். என் பிள்ளை இப்படி ஆகிவிடுமோ என்று சொல்லி நீங்கள் எதிர்மறையாக நினைக்கிறதை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். என்னாலும் உங்களுக்கு ஒரு விளக்கு இருக்கத்தக்க ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சுதந்திர பாகத்தை கொடுத்து உங்கள் சந்ததியை ஆண்டவர் விளக்காக பார்க்கிறார். அது எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆச்சரியம்! உங்கள் சந்ததி விளக்காயிருக்கும் என்று சொல்கிறார். அடுத்ததாக முதலாவது பார்த்த உங்கள் சந்ததி மகா மேன்மையின் சந்ததியாக இருக்கும். நீங்களும் மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அடுத்து இரண்டாவதாக உங்கள் சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருக்கும் அப்படி என்று சொன்னார் ஆண்டவர். மூன்றாவதாக உங்கள் சந்ததி விளக்காய் இருக்கும் என்று சொன்னார். நான்காவதாக உங்கள் சந்ததி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருக்கும் என்று சொல்கிறார்.
சங்கீதம் 128 வசனம் 3 பின்பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அந்த ஒலிவ மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் அவ்வளவு ஒரு பயன். அந்த எண்ணெயில் அவ்வளவு ஒரு அந்த எண்ணெயை காயங்களில் போடும் பொழுது காயத்தை ஆற்றும், அதற்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கிறது. அதே போல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்களுக்கும் பயன் தருவார்கள், மற்றவர்களுக்கும் அவர்கள் பயன் தரக்கூடிய ஒரு நல்லதொரு விருட்சங்களாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்கள் சந்ததியை ஒலிவ மர கன்றுகளைப் போல் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை படிக்காதபடி இப்படி துஷ்டனாக துன்மார்க்கனாக இருக்கிறானே, இவ்வளவு வாலிபனாகி ஒரு வேலைக்கு செல்லாமல் இப்படி என் பிள்ளை ஒரு சேட்டை பண்ணி கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வசனத்தை சொல்லுங்கள், என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் அவர்கள் பெருமை சேர்க்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் கூட ஒரு வசனத்தை கூட பார்த்து நாம் முடிப்போம். சகரியா 4 வசனம் 14, அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை கொண்டு சென்று வளர்க்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஒரு நாள் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு நற்பொருளை ஆண்டவர் வைத்து அனுப்பியிருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள பிள்ளைகளை நடத்துங்கள். உங்கள் சந்ததி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். நல்லவரே, தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்று ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக, கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக ஸ்திரீகளும் தகப்பன்மார் ஆண்டவரே, தாய்களும் உண்டு ஆண்டவரே. ஏனால் பிள்ளைகள் செல்போன் அடிமைத்தனத்தில் மூழ்கி ஆண்டவரே உங்கள் பாதையெல்லாம் தரிகட்டு ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே உருக்குலைந்து கிடக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோருக்கும் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், இவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு வாலிப பிள்ளை மேலும் ஆண்டவரை, யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்புக்கு தூரமாகி துன்மார்க்கமாக போகிறான் அந்த மகன் மேல அந்த வார்த்தை அப்படியே இறங்குவதாக ஆண்டவரே, உங்களுடைய உம்மால் அபிஷேகம் பெற்றவர்களாக உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளையை நீர் மாற்றும் ஆண்டவரே. விளக்காய் இருக்கட்டும் எங்கள் சந்ததியெல்லாம் ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல உமக்காக சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.